மணப்பாறை அருகே வீரப்பூரில் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெற்ற வேடபரி விழாவில் யானை வாகனத்தில் எழுந்தருளி வாழைமரத்தில் அம்பு போட்ட பெரியகாண்டியம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூரில் உள்ள பெரியகாண்டியம்மன் பொன்னர்சங்கர் கோவில் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் அண்ணன்மார் சுவாமிகளான பொன்னர்சங்கர், தங்காள், மகாமுனி, கருப்பண்ணசாமி உள்பட பல வழிபாட்டு தெய்வங்கள் உள்ளன. இக்கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை வேடபரி விழா நடைபெறுவது வழக்கம். இக்கோவிலில் மாசிப்பெருந்திருவிழாவில் நடைபெறும் வேடபரி நிகழ்ச்சியில் சுவாமிகள் கோவிலிலிருந்து மேற்கு நோக்கிச் சென்று அணியாப்பூரில் அம்பு போடுவது வழக்கம். அதேபோல நாட்டில் வேளாண் நிலங்கள் செழிக்கவும், மக்கள் பசிப்பட்டினியின்றி வாழவும், பட்டியிலுள்ள ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் நோய் நொடியின்றி இருக்கவும் கோவிலின் கிழக்கு பகுதிக்குச் சென்று அம்பு போடும் நிகழ்வு விஜயதசமியன்று வேடபரி விழாவில் நடைபெறும். அதேபோல் இந்தாண்டும் மகாநோன்பு என்றழைக்கப்படும் விஜயதசமி தினமான இன்று இரவு சாம்பவன் காளை முன் செல்ல பொன்னர் குதிரை வாகனத்திலும் பெரியகாண்டியம்மன் வெள்ளையானை வாகனத்திலும் செல்ல அதன்பின்னே தங்காள் தண்ணீர் குடம் சுமந்து சென்று சிறிது தொலைவில் உள்ள வேடபரிக்காடு என்றிடத்தில் பெரியகாண்டியம்மன் வாழைமரத்தில் அம்பு போடும் வேடபரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த சுவாமிகளின் மீது மக்கள் பூமாலைகளை மழைபோல் தூவி வழிபட்டனர். அம்பு போட்ட பின் வாழை மரத்திலிருந்து வரும் பால் வடிந்த மண்ணை பொதுமக்கள் எடுத்து சென்று தங்கள் நிலங்களில் தூவினால் விளைச்சல் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகுள்ளது. இந்த விழாவில் சுற்றுப்புற கிராமங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.